ஆனா கட்சி தொண்டர்கள்லாம் ட்ரெயின்லயும் அதுலயும் ஏறி வந்திருக்காங்க. இது நோகாம வந்திருக்கு, அது வேற. ஆனா முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையில மூழ்கி போன அந்த முட்டாள் இது மூழ்கி போயிருக்கு இந்த சிங்கம். அதை பத்தின பல ஆதாரங்கள், அதாவது என் கட்சி தொடங்கின எல்லா நாள்ல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சியுமே ஜோசியக்காரன் சொல்லிதான் அந்த நாள்ல அந்த நேரத்துல பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஆதாரமே எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜனவரி 25, 2024 கட்சி தலைவர், நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சட்ட விதிகளை தீர்மானிக்கும் முதல் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாளா பார்த்து தான் பண்ணியிருக்காரு இந்த சிங்கம். அதுக்கு அடுத்து பிப்ரவரி 2, 2024 இந்திய தேர்தல் ஆணையத்தில் இசிஐ அதிகாரப்பூர்வமாக கட்சியை பதிவு செய்வதற்காக மனு அளிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்துல கூட மூட நம்பிக்கையான நல்ல நேரம் பார்த்தா இந்த இது போய் பார்த்திருக்கு இந்த சிங்கம். அடுத்து பிப்ரவரி 19, 2024 உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனை கூட்டம். கட்சியை வளர்க்கணும்னா கூட மூட நம்பிக்கை தான் முக்கியமா வந்து நின்று இருக்கு இந்த இது சிங்கத்துக்கு. வார்த்தை வர திட்டம் வைக்காத சிங்கம் என்ன. அக்டோபர் 27, 2024 முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில நடைபெற்று. ஆமா, நடைபெற்றுச்சுல. அதுவே வா முத கட்சி கொள்கையில வெளியிட்டியே, அதுவே மூட நம்பிக்கையில தான் இந்த சிங்கம் பண்ணி தொலைஞ்சிருக்கு. சரி, அடுத்து ஜனவரி 31, 2025 ஆதவ், நிர்மல், ராஜ்மோகன் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகளுக்கு தாவேக்கால் பொறுப்பு. ஓ, அப்ப எங்க சிங்கம் வந்து அவங்க பேச்சை கேட்கல, மூட நம்பிக்கையான ஜோசியத்தை நம்பிதான் நீ வரலாமா வேணாமானே முடிவு பண்ணிருக்கு. ஒருவேளை அவங்க எல்லாம் எமகாதங்க அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா அனுப்பி விட்டுருக்கும் போல என் சிங்கம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஜோசியம் கரெக்டா வேலை செய்யலையே என்னன்னு தெரியல. உனக்கு இளவு அவங்கதான் இழுத்து விட்டுருக்காங்க. சரி விடு சிங்கம்.